வணக்கம். உங்கள் சிவில் பாஸ் தமிழ். உங்கள் புதிய வீட்டின் உறுதியான சுவர்களையும் அழகான டைல்ஸையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த பெயிண்டில் மறைந்திருக்கும் விஷத்தையோ தண்ணீர் குழாயில் இருக்கும் ஆபத்தையோ உங்களால் பார்க்க முடிகிறதா? இன்று நவீன கட்டுமானத்தில் பலர் கவனிக்கத் தவறும் 3 முக்கிய மறைமுக ஆபத்துகளைப் பற்றி பேசப் போகிறேன். இது உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. முதல் ஆபத்து உங்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்கிறது. நாம் பயன்படுத்தும் பெயிண்ட், வார்னிஷ் மற்றும் மலிவான பிளைவுட் ஆகியவற்றிலிருந்து VOC எனப்படும் ஆவியாகக்கூடிய நச்சு ரசாயனங்கள் வெளிவருகின்றன. இது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் தலைவலி, அலர்ஜி மற்றும் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தீர்வு: எப்போது பெயிண்ட் வாங்கினாலும் லோ VOC அல்லது 0 VOC என்று லேபிளில் உள்ளதா என பாருங்கள். கட்டுமானப் பணிகள் முடிந்தவுடன் சில நாட்களுக்கு ஜன்னல்களை திறந்து வைத்து வீட்டை நன்கு காற்றோட்டமாக வைத்திருங்கள். இரண்டாவது ஆபத்து உங்கள் குடிநீர் குழாய்களில் உள்ளது. பணத்தை மிச்சப்படுத்த தரமற்ற, சான்றிதழ் இல்லாத PVC அல்லது CPVC குழாய்களை பயன்படுத்தினால் காலப்போக்கில் அந்த பிளாஸ்டிக்கில் இருந்து லீட் போன்ற கன உலோகங்கள் மற்றும் நச்சுக்கள் தண்ணீரில் கலக்கலாம். இது குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் அனைவரின் ஆரோக்கியத்தையும் கடுமையாக பாதிக்கும். தீர்வு: குடிநீருக்காக பயன்படுத்தும் குழாய்கள் நல்ல பிராண்டட் மற்றும் லீட் ஃப்ரீ, போர்ட்டபிள் வாட்டர் சேஃப் சான்றிதழ் பெற்றதா என்பதை உறுதி செய்யுங்கள். மூன்றாவது ஆபத்து உடனடியாக தெரியாது, ஆனால் உங்கள் கட்டிடத்தின் ஆயுளையே குறைத்துவிடும். அதுதான் கான்கிரீட் கியூரிங் சரியாக செய்யாதது. கான்கிரீட் போட்ட 2 நாட்களில் அது காய்ந்து உறுதியாக தெரிந்தாலும் அதன் முழு பலத்தை அடைய குறைந்தது 10 முதல் 14 நாட்கள் வரை தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி ஈரப்பதமாக வைக்க வேண்டும். இதை செய்ய தவறினால் கான்கிரீட்டில் கண்ணுக்குத் தெரியாத விரிசல்கள் ஏற்பட்டு காலப்போக்கில் அதன் பலம் குறைந்து கட்டிடம் பலவீனமாகிவிடும். ஆக, உங்கள் வீட்டின் பாதுகாப்பு என்பது அதன் வெளிப்புறத் தோற்றத்தில் மட்டுமல்ல, நீங்கள் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர் மற்றும் உங்கள் காலடியில் இருக்கும் கான்கிரீட்டின் பலம் ஆகியவற்றிலும் உள்ளது. எப்போதும் தரமான பொருட்களை பயன்படுத்துங்கள், சரியான செயல்முறைகளை பின்பற்றுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். சிவில் பாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி.